ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஜேட் ரோலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் வீட்டிலேயே செஞ்ச க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு நான் வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த க்ரீம் தான். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்காண்டி ஒரே ஒரு செகண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அந்த ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற ஆக்ஷன் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஜேட் ரோலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஃபரோட ஜேட் ரோலர் தான். இது அரௌண்ட் வந்து 2000 ருபீஸ். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜேட் ரோலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர், அதாவது நான் வீட்டில் செஞ்ச க்ரீம் அப்ளை பண்ணேன்ல, ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து இந்த ஜேட் ரோலரை வந்து நான் வந்து இதை வச்சு நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிகர் சைடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து நான் பிகர் சைடை வச்சு என்னோடய நெத்திலையும் என்னோடய ஜாலைன்லேயும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சீக்ஸ்க்கு ஃபோர்ஹெட்ஸ்க்கு வந்து நான் பிகர் சைடு யூஸ் பண்ணுறேன். ஸோ மேலே வந்து இப்போ நெத்தியில் பண்ணும்போது இந்த மாதிரி அப் டு டவுன் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாலைனில் பண்ணும்போது நான் காமிச்ச மாதிரி வந்து டவுன்லேருந்து அப்வர்ட் மோஷனுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது கீழேருந்து மேல் நோக்கி தான் நீங்கள் வந்து எப்போயுமே பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நெத்தியில் நெத்தியில் வந்துட்டு நான் அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் சின்னதாக இருக்குல்ல அந்த சைடை வந்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே சின்ன சைடை வச்சு, அதே ஸ்மாலர் சைடை வச்சு என்னோடய கண்ணுக்கு கீழே வந்து நான் வந்து மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறனால வந்துட்டு உங்களுக்கு வந்து பஃபினஸ் வந்து குறையும். டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுமா என்னங்கிறது இது வரைக்கும் வந்து தெரியல. பட் வந்து உங்களுக்கு ஐக்கு கீழே வந்து காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு பஃபினஸ் இருக்குது, வீங்கி இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து இது வந்து குறைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸில் இருந்து இயருக்கு வந்து நான் வந்து அப்வர்ட் மோஷனை வந்து லிஃப்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து சின்ன சைடு யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைடு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொடுக்குறனால வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா லிஃப்ட் ஆகி நல்லா டோன்டாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வந்து பண்ணவே கூடாது. எப்போயுமே அப்வர்ட் மோஷனில் மட்டும்தான் பண்ணணும். சப்போஸ் வந்து நீங்கள் மேலேருந்து கீழ் நோக்கி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமே வந்து ஷேகிங் ஆயிரும். அதாவது தொங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்கின் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நோஸ்லேருந்து என்னோடய காதோட மேல் பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த எண்டு வரைக்கும் வந்து நான் அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு பண்ண மாதிரியே தான் நான் அடுத்த சைடும் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜேட் ரோலரில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அந்தளவுக்கு ப்ரெஷர் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அந்த ஜேட் ரோலர் வந்து எந்த ஃப்ளோவில் போதோ அதே ஃப்ளோலையே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபேஸ்க்கு வந்து நான் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டேன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கு, நீங்கள் எப்போயுமே நெக்கையும் மறந்துடக்கூடாது. ஸோ நான் இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் என்னோட நெக்கையும் நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன். அதாவது டவுனில் இருந்து அப்வர்ட்ஸ் வந்து நான் லிஃப்ட் பண்ணுறேன். எப்போயுமே அப்லிஃப்ட் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸான மசாஜ் மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டபுள் சின் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அது வந்து க்யூர் பண்ணும். உங்களுக்கு டபுள் சின் வந்து குறைஞ்சி ஒரு வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா டோன்டாக நல்ல ரெஃப்ரெஷ்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு தடவை வந்து எல்லா சைடும் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அப்வர்ட்ஸ் மோஷனில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதை சீரம்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாய்ஸ்சரைசரோட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு டே க்ரீம், நைட் க்ரீம், ஒரு ஃபேஷியல் ஆயில், இந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஜேட் ரோலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஜேட் ரோலரோட ப்ரைஸ் எவ்வளோ, அப்புறம் பிராண்ட்ஸ் வந்து எப்படி பார்த்து வாங்குறது? ஸோ வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ்லேருந்துமே வந்து ஜேட் ரோலர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1000ல் ஆரம்பிச்சு 13,000 வரைக்கும்லாம் வந்து போகிற ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஜேட் ரோலரை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சூஸ் பண்ணிக்க ஜேட் ரோலர் அஃப்கோர்ஸ் நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க, செஃபோரா விச் இஸ் அபவுட் 1700 to 800, அரௌண்ட் 2000 ருபீஸ் தான். ஆஃபரில் 1700க்கும் சம்திங் வந்து நான் ஷாப்லேயே நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். மார்க்கெட்டில் எவ்வளவோ இருக்குது. ஒரிஜினல் ஜேட் ரோலர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் ஜேட் ரோலர் நம்ம கண்டுபிடிக்கிறது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், நைக்காவாக இருக்கட்டும், பர்பிளாக இருக்கட்டும், எல்லா சைட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 400 to 500க்கு கூட ஜேட் ரோலர் வந்து கிடைக்குது. பட் அதெல்லாம் ஒரிஜினலாக என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரிஜினல் ஜேட் ரோலர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் ஒரிஜினல் ஜேட் ரோலர், அதாவது 100% வந்து பியோர் ஜேட் ரோலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் கலர் இல்லைன்னா லைட் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரிஜினல் ஜேட் ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை தெரில. பட் நான் நிறையா சைட்ஸில் வந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் வந்து எல்லாருமே சொல்கிறது இது ஒன்று தான். ஒன்று டார்க் க்ரீனாக இருக்கும், இல்லைனா லைட் க்ரீனாக இருக்கும். 2 கலரில், அதாவது டார்க் க்ரீனாகவும் லைட் க்ரீனாகவும் இருந்து அதில் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருந்ததுன்னா அது 100% பியூரான ஜேட் ரோலர்.
எத்தனை தடவை வந்து இந்த ஜேட் ரோலர் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு? எஸ். எத்தனை தடவை வந்து நம்ம ஜேட் ரோலரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானே சொல்லிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி கூட வந்து ஜேட் ரோலரை வந்து வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது, ஜென்டிலாக இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் ஜேட் ரோலர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜேட் ரோலர் யூஸ் பண்ணால் நம்மளோட முகம் வந்து ஸ்லிம் ஆகுமா? கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். ஜேட் ரோலர் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அதாவது உங்கள் ஃபேஸை வந்து ஸ்லிம் ஆக்கவே ஆக்காது. ஜேட் ரோலரை பற்றி எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஜேட் ரோலர் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வந்து ஸ்லிம் ஆயிரும், அதனால ஜேட் ரோலர் யூஸ் பண்ணணும், அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மசாஜ், நீங்கள் கொடுக்குற மசாஜ் மூலியமா வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதாவது சீராக வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து நடக்கும். நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு மசாஜ் கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஸ்கின் கன்சர்ன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீரம்ஸோ இல்லை மாய்ஸ்சரைசர்ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மசாஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து அந்த க்யூர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஜேட் ரோலர்னால மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற சீரம்ஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா முகம் வந்து வீங்கி போயிருக்கும். அதாவது உடம்புல இருக்க நீர் சத்து காரணமாக என்னன்னு தெரியாது, எனக்குமே வந்து ப்ளோட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் வந்து என் கை கால்லாம் வந்து கொஞ்சம் அந்த வீக்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங்னா அதுதான், கொஞ்சம் உப்பி போய் இருக்கும் முகம் நம்மளுக்கு காலையில் எந்திரிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி பஃபினஸ் ஏதாவது இருந்தால் கண்ணுக்கு கீழே பஃபினஸ் இருக்கிறது, இல்லை வந்து ஃபேஸே வந்து ரொம்ப கொஞ்சம் பஃபினஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பஃபினஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். கண்ணுக்கு கீழே உள்ள அந்த பஃபினஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்லிம் பண்ணாத உங்கள் ஃபேஸை வந்து டோன் பண்ணி கொடுக்கும். அதாவது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து உங்களுக்கு டபுள் சின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணும். நம்மளுக்கு வந்து அப்வார்ட்ஸில் தான் நம்ம ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது ரெகுலராக பண்ண உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூக்கி நல்ல ஒரு டோன் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஜேட் ரோலரோட வேலை. ஜேட் ரோலர் வந்து எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் அதை பற்றி தெளிவாக சொல்லுங்களேன். எப்படி வந்து ஜேட் ரோலரை யூஸ் பண்ணுறது? நல்ல கொஷின். அதுக்கு தான் இந்த வீடியோவே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யூசேஜ் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஜேட் ரோலர் வாங்கிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் யூஸ் பண்ண வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அதாவது உங்களோட ஃப்ரீசர் இருக்கும்ல, உங்கள் ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes ஆகுது அதை சில்லுன்னு இருக்கணும். சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியோ அதை வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஒரு பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் எடுத்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப சில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜேட் ரோலர் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜேட் ரோலர் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ரிலாக்ஸாக செம்ம சில்லுன்னு உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும். ஜேட் ரோலர் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா க்ளீன் பண்ணுறதுக்கு? எஸ், எப்படி க்ளீன் பண்ணுறது? நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிவிட்டு, ரன்னிங் வாட்டர் இருக்குது தெரியுமா? ஸோ டேப் வாட்டரை வந்து ஓட விட்டுட்டு அந்த டேப் வாட்டரில் வந்து நீங்கள் காமிச்சிட்டு ஒரு கிளாத்தை வச்சோ இல்லை ஃபேப்ரிக்கை வச்சோ நீங்கள் வந்து தொடச்சி விட்டுருங்க ஜேட் ரோலரை. நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் யூஸ் பண்ண வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிஞ்சிச்சு. இட் மைட் பி லாங், ரொம்ப லாங்காகவே இருந்திருக்கலாம். பட் வந்து ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்றதோட நான் இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குடைய வீடியோ. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பாய், லவ் யூ ஆல், பாய்.